இன்று ஒரு பணி மாவட்டத்திலே பார்வை குறைபாடு உள்ளவர்களுடைய நிகழ்வில் பிரதமராக கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நன்னாளிலே வெள்ளைப்பிரம்பு தினத்தில் உலகளாவிய வெள்ளைப்பிரம்பு தினத்தில் இன்று இந்த மண்டபத்தில் இந்த நிகழ்வை நடத்த ஒழுங்கு செய்ய பன்னி விழிப்புணர்வு சங்கத்திற்கு முதலில் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதற்கு ஒழுங்கு செய்து தந்த கிளிநொச்சியில் இருக்கும் 2 லயன்ஸ் கழகங்கள், கிளிநொச்சி சிட்டி லயன்ஸ் கழகம், கிளிநொச்சி நியூஸ் 2 கழகங்களையும் பாராட்டி கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் இருக்கின்றேன். 1917ஆம் ஆண்டு மெல்வின் ஜோன்ஸ் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த லயன்ஸ் கழகம். அன்று தொட்டு இன்று வரைக்கும் இது 108 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1925ஆம் ஆண்டு ஒரு பட்டதாரி ஆன ஹெலன் கெலர் என்பவர் அழைத்திருந்தார்கள் ஒரு பேச்சாளராக லயன்ஸ் கிளப் உச்சி மகாநாட்டுக்கு. அந்த உச்சி மகாநாட்டிலே அவர் நீண்ட நேரம் 1.5 மணித்தியாலத்துக்கு மேலே உரை நிகழ்த்தியிருந்தார். அதில் பார்வையற்றவர்கள் படும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அவர்களை முன்னோக்கி வழிநடத்த வேண்டும் என்பதை கூறியிருந்தார்கள். அதை செவிப்படுத்த அந்த உச்சி மாநாட்டை நடத்துகின்ற ஆளுநர் சபைகள் அதை வரவேற்று அன்றிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்தீர்கள், இவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை. அதைத் தொடர்ந்துதான் 1930ஆம் ஆண்டு இந்த வெள்ளைப்பிரம்பு தினத்தை வெள்ளைப்பிரம்பை உருவாக்கி அவர்கள் ஒரு வழிகாட்டியாக இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அன்றிலிருந்து இந்த கழகம் லயன்ஸ் கழகம், இந்த சர்வதேச லயன்ஸ் கழகம் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களிலே முதலாவது குறிக்கோளே பார்வையற்றவர்களை நாங்கள் எப்படியாவது அவர்களை முன்னோக்க வேண்டும், முன்னோக்கி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம். அதுக்காக சைட் பெஸ் என்ற ஒரு அடையாளத்தை நிர்ணயித்து அதன் மூலமாகவே நாங்கள் இந்த சேவை திட்டங்களை செய்கின்றோம். இப்பொழுது சற்று மாற்றம் பெற்று முன்னர் இந்த இலங்கையிலே 3 கழகம் ஆரம்பத்திலே ஒரு கழகம், பின்னர் 3 கழகங்களை மாறி சேர்ந்து 6 மாவட்டமாகி 6 மாவட்டம் பல்கி பெருகி இன்று 12 மாவட்டமாக இருக்கின்றது. ஆகவே அந்த 12 மாவட்டத்தில் 12வது ஆளுநராக நான் தெரிவாகி இருக்கின்றேன். அந்த விதத்திலே உங்கள் வடபகுதியை முக்கியமாக தமிழ் பேசும் மக்களை கொண்ட ஒரு ஆளுநராகவே நான் இருக்கின்றேன். யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களை கொண்ட கழகங்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த விளையத்திலே நாங்கள் மாற்றி கூறியிருந்தார். நம்மால் இயன்றளவு அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை உங்களுக்கு முடிந்த வரையிலே அதை நாங்கள் வெற்றிகரமாக உங்களுடன் சேர்ந்து வெற்றிகரமாக முடித்து தருவோம் என நாங்கள் உறுதி கொள்கின்றோம். எங்கள் ஆளுநரை சார்ந்து ஒரு வருடம் சென்றாலும் இன்னும் ஒரு ஆளுநர் வருவர். அதற்கு முதலாவது ஆளுநராக இருப்பவர் ஆளுநராக வருவார், 2வது ஆளுநராக, 2வது ஆளுநராக வருவார். நான் தொடர்ந்து செயல்பாட்டை பின்னர் வரும் 1வது 2வது ஆளுநர்கள் உங்களுக்கு நிறைவேற்றுவார்கள். என்றென்று உங்களுக்கு எங்கள் லயன்ஸ் கழகத்தின் ஒத்துழைப்பு இந்நேரமும் கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களுக்கு தேவை எது தேவையோ எங்களிடம் பெறுவதால் முடிந்த அளவு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த இந்த விழிப்புணர்வு பன்னி விழிப்புணர்வு சட்டத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு